அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏழரை சனியால் பாதிக்கப்பட போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சியானது நடந்தது. பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி இருந்தார். இந்த பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சனி பகவானின் பயிற்சியால் சில ராசிகளுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி மற்றும் அஷ்டாத்தம சனி தொடங்குகிறது. கும்பம், மீனம், மேசம் ஆகிய 3 ராசிகளுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது. கும்பராசிக்கு ஏழரை சனியின் கடைசி கட்டமாக பாதச்சனியும், மீன ராசிக்கு 2ஆம் கட்டமாக ஜென்மசனியும், மேசராசிக்கு முதல் கட்டமாக விரயசனியும் தொடங்குகிறது. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியும், தனுசு ராசிக்கு அஷ்டாத்தமச்சனியும் நடக்க இருக்கிறது. முக்கியமாக சனி பகவான் கர்மகாரகன் மற்றும் நீதி தேவர் ஆவார். அவர் நாம் செய்யும் செயல்களை பொறுத்து அவர் நமக்கு பலன்களை வழங்குவார். நாம் செய்யும் நற்செயல்களை அவரை மகிழ்விக்கும். முறையான வழிபாடுகளும் தானமும் அவரால் ஏற்படும் கஷ்டங்களை குறைக்க உதவும். சனி பகவானின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் வழிபாட்டு முறைகள் மற்றும் மனதில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ராசிக்கு நாங்கள் கூறிய இந்த ராசிக்காரர்கள் புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருநள்ளாறு தர்பாரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபடலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். சனி பகவானின் பிடியில் இருந்து விடுபட அனுமன் வழிபாடு மிகச்சிறந்தது. சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் காலபைரவரை வழிபடுவது விபத்து மற்றும் மரண பயத்தை போக்கும் என நம்பப்படுகிறது. சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஏழைகளுக்கு உதவுவது. சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவ வேண்டும். குறிப்பாக தயிர் சாதம் வழங்குவது நல்லது. ஏழைகளுக்கு ஆடைகள், போர்க்களங்கள் அல்லது குடைதானம் வழங்கலாம். இரும்பிலான பொருட்கள் அல்லது இரும்பு சட்டி போன்றவற்றை தானமாக வழங்குவது சனியின் வீரியத்தை குறைக்கும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் அல்லது எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லதாகும். சனி பயிற்சி காலத்தில் தினம் குளித்து முடித்து முக்கியமாக மனதில் நினைத்து கொண்டு சனி பகவானை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். எவர் ஒருவர் சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர்களோ அவர்களுக்கு நல்ல விதமான பலன்களை வழங்குவார் சனி பகவான். முக்கியமாக மகரம், கடகராசிக்கு ஏழரை சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதி அடையப் போகிறார்கள். முக்கியமாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறியுள்ளார். இதனால் மீனம் ஜென்மசனி, கும்பம் பாதசனி மற்றும் மேசம் விரயசனி நடக்கிறது. ஆகிய ராசிகளுக்கு ஏழரை சனி நடக்கிறது. இது தவிர சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி மற்றும் விருச்சிக ராசிக்கு கண்டச்சனி பாதிப்புகள் இருக்கின்றன. மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி, அதாவது ராசிக்கு மேல் சனி இருப்பதனால் மன அழுத்தம், உடல்நலக்குறைவு, வேலையில் மத்திமலை ஏற்படலாம். கும்பராசிக்கு பாதசனி இருப்பதனால் முக்கியமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், பண நெருக்கடி மற்றும் தேவையற்ற செலவுகள் வரலாம். மேசராசிக்கு விரயசனி ஆரம்பிக்கின்றன. சனிப்பெயர்ச்சியால் விரயசனி தொடங்குகிறது. இது பயணங்கள் மற்றும் மருத்துவ செலவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம் இந்த விரயசனி காலத்தில். அதனால் நீங்கள் போலீஸ் வழக்குகளை சந்தித்து ஏகப்படியான பணத்தை செலவழிக்க வேண்டி இருக்கின்றன. ஆகமேல் விரயசனி காலத்தில் நல்லபடியான சுப செலவுகளை செய்து கடனாளியாகி விடுவதே உங்களுக்கு மேல் என நாங்கள் கூறுகிறோம். மகரம், கடக ராசிகளுக்கு ஏழரை சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதி அடையப் போகிறார்கள். முக்கியமாக சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு சிறந்தது. எழுதிவற்றி சனியை வழிபடலாம். ஏழை எளியோருக்கு அன்னதானம் அல்லது கருப்பு நிற ஆடைகள் அணிந்து தானம் செய்யலாம். சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு எவர் ஒருவர் அமைதியுடன் இருக்கின்றனரோ அவருக்கு நல்லபடியான பலன்களை இவர் வழங்குகிறார். சனீஸ்வர பகவான் மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் எடுத்து காட்டுவார். குறிப்பாக மேச ராசியை பொறுத்தவரை தற்போது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் என்றாலும் ராசிக்கு விரைய வீட்டில் அமரும் சனி நிச்சயமாக யோக பலன்களையே கொடுப்பார். 12இல் மறைவதனால் இழுபறியான பல காரியங்கள் இனி விரைந்து முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும்.
பிள்ளைகளின் நடவடிக்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரங்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவு இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் இருக்கும். சனி பெயர்ச்சியின் தொடக்க காலத்தில் ஒரு சிலருக்கு பெரிய பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கி சுபகாரிய பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். பணவரவு அதிகரிக்கும். முக்கியமாக சனி பகவான் உத்திரடாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் 2/4/2026 முதல் 14/4/2027 வரையிலான காலத்தில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும். யாருக்காகவும் ஜாமீன் போட வேண்டாம். அரசு காரியங்கள் தாமதங்களில் உண்டு. முக்கியமாக சனி பகவான் 28/7/2027 முதல் 13/2/2027 வரை வக்கரத்தில் செல்வதனால் திடீர் யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். அடையில் இருந்த நகைகள் எல்லாம் மீட்டெடுப்பீர்கள். அடுத்த வருடம் முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமையும். உங்களின் தைரியத்திற்கும் அலைச்சலுக்கும் உரியவான புதனின் நட்சத்திரம் ரேவதியில் சனி செல்வதனால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். இதுவரை உங்கள் ராசியில் மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதனால் பேச்சில் கம்பீரம் இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் பேசி தீர்வு காண்பீர்கள். மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிந்து விடுவீர்கள். சனி 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் கடன் துயரிலிருந்து மீட்டு வருவீர்கள். இதுவரையிலும் உங்கள் மனதை நெருக்கடித்து கொண்டிருந்த நெடுநாள் கடன் உங்களுக்கு கடன் ஒன்று அடைபட புது வழி பிறக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு உண்டு. தாய் வழியில் சொத்து வரும். உச்சத்தில் இருக்கும் இயற்பிகளின் நட்பு அதிகமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. சனி பகவான் உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் பணவரவுக்கு குறைவிருக்காது. எனினும் வீண் செலவுகளும் கூடாது. கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் தந்தையின் உடல் நலம் கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். சந்தை நிலவரம் அறிந்து கொண்டு முதலீடு செய்வது நல்லது. வேலையாட்களிடம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். கணித துறையினரோ பதவி சம்பள உயர்வுகள் தடைபட்டாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.